எங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் விசுவாச்சிங்கனாக்கா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். ஒன்றும் இல்லை, என் அம்மா எனக்கு வந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறதை விட நீ சாப்பிட்ற சாப்பாட்டை நான் சாப்பிட்டாக்கா பசி ஆகுமா? உங்களுக்கு பசி ஆகுமா? நீங்கள் சாப்பாடை சாப்பிடலாம், நான் சாப்பிட்டா பசி ஆகுமா? அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், எங்களை விட நீங்கள் ஏசப்பா நோக்கி கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவார்? உடனே வருவார். ஏன் சொல்லு, உங்களை பார்த்து நீங்கள் உங்களையே பார்த்துனுங்கிறாரு தெரியுமா? எது பார்க்குறாரு தெரியல. ஏன்னா உங்கள் 4 பேரையும் ஆண்டவர் ஒத்து பார்க்குறாரு. இந்த 4 பிள்ளைங்களும் என்னை நோக்கி வாய் திறந்து கூப்பிடாதா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா உங்களை எல்லாரையும் பார்த்து நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அவரை கூப்பிட மாட்டீங்க. எல்லாரையும் கூப்பிடுறீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும். ஆனால் அவரை மட்டும் என்ன பண்ண மாட்டீங்க? அப்படிலாம் இல்லை, வர வாய் ஸ்டார்டிங்லே என்ற ஏசப்பா வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும் எல்லாருக்குமே. கை கொடுங்க. அது எல்லாருக்கும் வருதா? ஓகே. அப்போ நீங்கள் இயேசுவை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன். அம்மா நல்லா கேட்டுக்கோ. உங்கள் பொண்ணுக்காக, உனக்காக, உன் தேவைக்காக நைட்டில் நீங்கள் தூங்கும்போது ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஒரு வாரம் விட்டு சண்டை போடுங்க. எல்லாருக்காகவும் ஒரு வாரம் சண்டை போடுங்க. ஏன்னா ஏசப்பா அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கையை பிடிச்சி நான் சொன்னிச்சின்னு என்னை திட்டி அடிக்க மாட்டேன். என்ன பண்ணுவல சொன்னிச்சின்னு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்டுனே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அவருக்கு? என்னடா இதுங்க 4 பேரும் நம்மளை விடவே மாட்டேங்க. சரிப்போ இதுங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம கொடுத்துலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன வசனம் சொல்லு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்றார். யாருன்னா சொல்ல முடியுமா? நம்ம அப்பா கூட என் அப்பான்னு கூப்பிடா அவனை நகை வாங்கி தரேன் எப்படின்னா சொல்லிக்கிறாரா? சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சொல்லுவார். அவரை நோக்கி நீங்கள் உங்கள் வாயத்தை கூப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அவரை விடாதீங்க. குச்சி என்ன பண்ணுவோம்? ஆமாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அவங்க தேவையா ஆண்டவர் சந்திப்பார். ஓகேங்களா? அதனால் அவரை முதல்ல அவர் தூக்கி என்ன பண்ணுவேன், வாங்கப்பா என் வாழ்க்கையில் என் பிள்ளைக்காக, எங்கள் அம்மாக்காக, என் பொண்ணுக்காக, என் பேத்திக்காக, எல்லாருக்காக என்ன பண்ணுங்க, உட்காந்து அவர்கிட்ட சண்டை போடுங்க. ஒவ்வொரு நேரம் உங்கள் குழந்தைங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம். எஸ்ஸப்பா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது என்ன பண்ணுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் பேர பிள்ளையை காப்பாற்றுங்கன்ட்டு காலையில் அனுப்பும்போதெல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எல்லாமே ஆண்டவர் கிருபையாக பண்ணு வருமா. நாங்களாம் இத்தனைக்கும் பக்கா இந்து குடும்பத்தில் நான் பிறந்தவன். 3ஆம் சனி கும்புற குடும்பம் நாங்கள். ஓகேவா? வெங்கடேஷ் பெருமாள் பக்தர் எங்கள் அப்பா. அதுவும் ஐயனாரப்பன் கோவில் பூசாரி யார்? எங்கள் அப்பா. ஆனால் இன்னைக்கு நாங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கின்னு என் ஊர் எங்கேருந்து வந்துக்கிறேன் தெரியுமா? இங்கே கோடம்பாக்கம், சென்னை. எங்கே இருக்குது? சென்னையிலேருந்து இங்கே வந்துக்கிறேன். நான் பைத்தியக்காரனா? நான் இல்லை சொல்கிறேன். இல்லைம்மா, நான் கேட்குறேன், நான் பைத்தியக்காரனா? நான் ஏன் தெரியுமா, நான் பட்ட ஒரு ஆண்டவரை ஏற்று பட்ட சந்தோஷம் இனி நான் செத்த நான் ஏசப்பாட்ட போனேன். பரலோகம் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா ஒருவன் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நம்ம முழுசா ஆண்டவரை ஏற்றணும், நம்ம தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம். அம்மா சோத்துக்கு லாட் வச்சோம்மா, லாட் பாடத்தில் தூங்கின குடும்பமா. எங்கள் 10 பேர் நாங்கள் அண்ணன் தம்பிங்க. எங்கள் அப்பா ரிச்சா ஓட்டுவார். ரிச்சா ஓட்டினா எங்கெல்லாம் சாப்பிட்டு இருட்டோம், சாப்பிட்டு இங்கே படுத்துக்குவோம். இருட்டோமா இன்னும் சொல்கிறேன், சாப்பிட்டு ரோட்லேயே படுத்துக்குவோம். அந்த மாதிரி 15 வயசு மட்டும் பிளாட்பார்ட்டில் தூங்கணுவேன் நான். ஓகேவா? நாங்கள் இன்றைக்கி முதல் நான் தான் ஏசப்பா வைக்கணும் சாப்பிட்டோம்மா, எல்லாம் குச்சம்மா. இந்த மாதிரி கேட்டதே எனக்கு எல்லாமே சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேவா? அந்த மாதிரி ஆண்டவர் நாங்கள் ஏற்றி இன்றைக்கி எல்லாம் லட்சாதிபதி அவங்க போட்டு சொன்னோம். அப்போ என்ன ஆசீர்வச்சு ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக பண்ண. அதுக்கு காரணம் என்ன பண்ணோம், நீங்கள் அவரை என்ன பண்ண விசுவாசம். அதுதான் என்ன பண்ணால் அவரை விடாதீங்க, பிடிங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்படி வாங்க, இப்படி வாமா, நீங்கள் இந்த மாதிரி ஏசப்பா பாரு, இந்த மாதிரி விடவே கூடாது.